ஆசிய கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி மீண்டும் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. பாகிஸ்தான் மந்திரியிடம் இருந்து கோப்பையை வாங்க இந்திய அணி மறுப்பு. வெறும் கையில் வெற்றியை கொண்டாடினார்கள். துபாய் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய இந்திய அணி பாகிஸ்தான் மந்திரியிடம் இருந்து கோப்பையை வாங்க மறுத்தது. ஆசிய கிரிக்கெட் போட்டி இரவு துபாயில் அரங்கேறிய பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது முறையாக மகுடத்தை சூடியது. இதில் பாகிஸ்தான் நிர்ணயித்த 147 ரன் இலக்கை இந்திய அணி திலக் வர்மா 69 ரன்கள் நாட் அவுட், சஞ்சீவ் சாம்சன் 24 ரன்கள், சிவம் துபே 33 ரன்கள் ஆகியோரது பங்களிப்புடன் 19.4 ஓவர்களில் எட்டி பிடித்தது. திலக் வர்மா ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். வாகை சூடிய இந்திய அணிக்கு ரூபாய் 1.33 கோடியும், இரண்டாவது இடத்தை பிடித்த பாகிஸ்தான் அணிக்கு ரூபாய் 66 லட்சமும் பரிசுத் தொகையாக கிடைத்தது. ரன் வேட்டையில் 3 அரை சதம் உட்பட 314 ரன்கள் குவித்து முதலிடம் பிடித்த இந்திய வீரர் அபிஷேக் சர்மா தொடர் நாயகன் விருதை பெற்றார். அவருக்கு ரூபாய் 13 லட்சம் பரிசுத் தொகையுடன் சொகுசு காரும் கிட்டியது. தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய, அதாவது 17 விக்கெட்டுகள் வீழ்த்திய இந்திய சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவுக்கு சிறப்பு பரிசு அளிக்கப்பட்டது. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட்டில் பாகிஸ்தானுக்கு எதிராக 16வது முறையாக மோதிய இந்தியா அதில் பெற்ற 13வது வெற்றி இதுவாகும். மேலும் பாகிஸ்தானுடன் இலக்கை விரட்டும் போது, அதாவது சேசிங் செய்யும்போது இந்தியா ஒருபோதும் தோற்றதில்லை. 9 ஆட்டங்களில் இந்தியா இலக்கை வெற்றிகரமாக துரத்தி பிடித்திருக்கிறது. இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு அணிக்கு எதிராக சேசிங்கில் தோல்வியே சந்திக்காமல் அதிக வெற்றிகளை குவித்த அணி என்ற சாதனையை மலேசியாவிடம் இருந்து தாய்லாந்துக்கு எதிராக 8 வெற்றிகள் பெற்றவர்களை தட்டி பறித்தது. கோப்பை வாங்க மறுப்பு. காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அப்பாவி இந்தியர்களை சுட்டு கொன்ற கொடூர சம்பவத்தை தொடர்ந்து இரு நாடுகள் இடையே சண்டை ஏற்பட்டது. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானுக்கு வலுவான பதிலடியை கொடுத்தது. பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இந்திய வீரர்கள் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் அணியினருடன் கைகுலுக்க மறுத்தனர். இதேபோல டாஸ் நிகழ்ச்சியிலும் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகாவுடன் கைகுலுக்குவதையும் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் தவிர்த்தார். அத்துடன் சில மோதல் சம்பவங்களையும் களத்தினில் பார்க்க முடிந்தது. இதன் உச்சகட்டமாக இந்திய வீரர்கள் வெற்றி கோப்பையை மற்றும் சாம்பியனுக்கான பதக்கங்களை ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய சேர்மனும் பாகிஸ்தான் உள்துறை மந்திரியுமான மொசின் நக்வியின் கையால் வாங்க மறுத்தனர். அவருக்கு பதிலாக ஐக்கிய அரபு அமீரக கிரிக்கெட் வாரிய துணைத் தலைவர் சுலித் கலித் அல் ஜரூனிடம் இருந்து பெற்றுக்கொள்கிறோம் என கூறினார்கள். ஆனால் இந்திய வீரர்களின் கோரிக்கையை மொசின் நக்வி ஏற்க மறுத்துவிட்டார். நான் தான் வழங்குவேன் என்று அடம் பிடித்தார். இதனால் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் இந்திய வீரர்கள் கலந்து கொள்ளவில்லை.
பாகிஸ்தான் வீரர்கள் 2வது இடத்துக்கான பதக்கம் மற்றும் பரிசை பெற்றுக்கொண்டனர். அப்போது பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா பரிசு தொகைக்கான காசோலையை அங்கேயே தூக்கி எறிந்து தனது விரக்தியை வெளிப்படுத்தினார். பின்னர் உடனடியாக அந்த இடத்தை விட்டு பாகிஸ்தான் வீரர்கள் கிளம்பினர். இந்த சலசலப்புக்கு மத்தியில் மொசின் நக்வி ஆசிய கோப்பையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு மைதானத்தை விட்டு வெளியேறினார். கோப்பை இல்லாத குதூகலம். இதை அடுத்து இந்திய வீரர்கள் மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த விழா மேடைக்கு அதிகாலை 1:30 மணி அளவில் வந்தனர். கோப்பையின்றி வெறுங்கையுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். கோப்பை இல்லாவிட்டாலும் உற்சாகம் குறையவில்லை. கடந்த ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றிய போது அப்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா கோப்பையை கொண்டு வந்தது போல சைகை செய்து இந்திய கேப்டன் சூரியகுமாரும் வீரர்களும் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தொடரை வென்ற சாம்பியன் அணி கோப்பை இல்லாமல் வெறுங்கையுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது இதுவே முதல் முறையாகும். இந்த விவகாரம் குறித்து இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் தேவஜித் சைக்கியா கூறுகையில், பாகிஸ்தானின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவரிடம் இருந்து கோப்பையை வாங்குவதில்லை என முடிவு எடுத்தோம். அதற்காக அந்த மனிதர் கோப்பை மற்றும் பதக்கத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அர்த்தமல்ல. அவரது நடவடிக்கை துரதிர்ஷ்டவசமானது, மிகவும் மோசமானது. கோப்பை மற்றும் பதக்கங்கள் விரைவில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் என்று நம்புகிறோம். நவம்பர் மாதம் நடக்கும் ICC கூட்டத்தில் எங்களது எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறோம் என்றார் சூரியகுமார் கருத்து. பின்னர் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் நிருபர்களிடம் கூறுகையில், எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் சாம்பியன் அணிக்கு கோப்பை வழங்கப்படாததை ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப கடினமாக உழைத்து இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். கோப்பையுடன் இருக்க நாங்கள் தகுதியானவர்கள். நக்வியிடம் இருந்து கோப்பையை பெறுவதில்லை என முடிவு எடுத்தது வீரர்களே தவிர நிர்வாகிகள் அல்ல. கோப்பைகள் குறித்து நீங்கள் பேசினால் என்னிடம் 14 கோப்பைகள் ஓய்வு அறையில் உள்ளன. சக 14 வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள்தான் உண்மையான கோப்பைகள். இதற்கு மேல் இந்த விஷயத்தில் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று கூறினார். பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் நமது பாதுகாப்பு படைக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஆசிய கோப்பை போட்டி முழுவதும் நான் பெற்ற போட்டி கட்டணத்தை ஆட்டத்தில் பெற்ற 28 லட்சம் ரூபாயை வழங்க முடிவு செய்து உள்ளேன் என்று தனது எக்ஸ் தள பதிவில் சூரியகுமார் குறிப்பிட்டு இருந்தார். பாகிஸ்தான் கேப்டன் சொல்லுவது என்ன? பாகிஸ்தான் அணியின் கேப்டன் சல்மான் ஆகா கூறும்போது, இந்த தொடரில் இந்திய வீரர்கள் நடந்து கொண்ட விதம் மிகவும் ஏமாற்றம் அளிக்கின்றது. எங்களுடன் கைகுலுக்க மறுத்ததன் மூலம் எங்களை அவமதித்து விட்டதாக நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை அவமதித்து விட்டனர். ஒரு சிறந்த அணி நிச்சயம் இவ்வாறு மொசின் நக்வியிடம் இருந்து கோப்பையை வாங்க மறுத்ததை அவர் குறிப்பிட்டார். இப்படி வாங்க யாரும் மறுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் நாங்கள் வழக்கமான நடைமுறைப்படி இங்கு வந்து பதக்கங்களை பெற்றுக்கொண்டோம். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் அவமரியாதையாக நடந்து கொண்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அணிக்கு ரூபாய் 21 கோடி பரிசு அறிவிப்பு. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் தோல்வியை சந்திக்காமல் வீறுநடை போட்ட இந்திய அணி இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானை பதம் பார்த்து 9வது முறையாக பட்டத்தை சொந்தமாக்கியது. இந்தியாவின் இந்த சாதனை பயணத்தை பாராட்டி இந்திய கிரிக்கெட் வாரியம் ரூபாய் 21 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. இந்த பரிசு தொகை வீரர்கள், பயிற்சியாளர், அணியின் உதவியாளர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும். இது குறித்து இந்திய கிரிக்கெட் வாரியம் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், பாகிஸ்தானை வீழ்த்தியதை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம்.
எதிராளியிடம் இருந்து பதிலே இல்லை. நமது செய்தியை உணர்த்தி விட்டோம் என குறிப்பிட்டு இந்த பரிசு தொகையை அறிவித்து இருக்கிறது. பாகிஸ்தான் அணியை வென்று கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு நமது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.